السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றியே துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் பெருமானான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். வெளியமைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு குறைந்த காலகட்ட வாழ்க்கையாக நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகம் நமக்கு நீடித்து இருப்பதில்லை. இந்த உலகம் ஒரு நாள் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருவசனத்திலே சொல்வான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும், இறைவன் மட்டுமே பாக்கியாக இருப்பான். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை ஒரு சொற்ப கால வாழ்க்கையாக அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். இந்த சொற்ப கால வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்தோம், இருந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதனும் சிறந்த மனிதனாக, ஒவ்வொரு அடியாரும் சிறந்த அடியானாக இந்த உலகத்திலே வாழ்ந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியும் பொழுது நமக்கு பிறகு இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் நம்மை சிறந்த மனிதர் என்று சொல்ல வேண்டும். அப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் மரணிக்க வேண்டும். இதைதான் அல்லாஹும் ரசூலும் விரும்புகிறார்கள். சிறந்த மனிதனுடைய அடையாளங்களை பற்றி கடந்த 2 வாரங்களாக நாம் பேசி வருகிறோம். அதில் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தக்வாவுடைய விஷயத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். இறை அச்சம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்களை அதில் ஒரு சிலவற்றை நாம் பார்த்தோம். இறை அச்சம் இருப்பவர்களுடைய பலன், இறை அச்சத்தின் பலன் மொத்தம் 23. அதில் 15 விஷயங்களை சென்ற வார ஜும்மாவிலே நாம் பார்த்துவிட்டோம். இப்போ அடுத்து 16வது விஷயம் பலன் என்னவென்று சொன்னால், இதை சொல்வதற்குண்டான காரணங்கள் என்னவென்றால், சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனுடைய ஆயத்துக்களை நாம் சொல்லும் பொழுது அந்த சூறாவிலே அந்த ஆயத்தை எடுத்து நாம் பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கும் பொழுதுதான் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஜும்மாவுக்கு வந்துட்டோம், சில விஷயங்களை கேட்டோம், படி தாண்டவனே எல்லாத்தையும் மறந்துட்டோம்னு சொன்னா ஜும்மாவுடைய பயானுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். அதனால் ஆயத்துக்களை சொல்லாமல் சூறாவினுடைய பெயரையும் அதனுடைய வசனங்களுடைய நம்பரை மட்டும் நான் சொல்கிறேன். பலன் என்ன, அது எந்த வசனத்திலே இருக்கிறது, அதை நம்ம என்ன செய்யணும்? வீட்டில் போய் தர்ஜுமாவை எடுத்து நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த குர்ஆனை பார்ப்பதனுடைய அந்த ஒளியின் மூலமாக அல்ல என்ன செய்வான்? உள்ளத்துல நம்முடைய உள்ளத்துல ஒரு ஒளியை அல்ல என்ன செய்வான்? ஏற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு உண்டான பலனை முஹத்திஸீன்கள் நமக்கு குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அதுல 16வது பலன் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய எல்லா விதமான நல் அமல்களையும் நற்செயல்கள் செய்வதற்கு அவருக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறான். அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது சம்பந்தமான வசனம் சூரத்துல் அஹ்ஸாப்ல 70-71 ஆயத்தில் பதிவு செய்யப்பட்டது. அடுத்து 17வது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தக்வா உடையவருக்கு விரைவாகவே தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை என்ன செய்யறான்? அல்லாஹ் கொடுத்து அவருடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இது சம்பந்தமான வசனம் சூரத்துல் ஆராஃப்ல 201வது ஆயத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 18வது பலன் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை விரோதிகளிடமிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். விரோதிகளிடமிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? அவர்களை பாதுகாக்கிறான். அவர்களுக்கு என்ன செய்யறான்? நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அந்த தீங்குகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான். எதிரிகளின் மூலமாக அவனுக்கு என்ன தீங்கு ஏற்படுமோ அந்த எதிரியை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அந்த எதிரிகளின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் அவரை அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான். இது சம்பந்தமான வசனம் சூரத்துல் ஆல இம்ரான்ல 120வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 19வது பலன் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வெற்றியை கொடுத்து விடுகின்றான். இது சம்பந்தப்பட்ட ஆயத்து சூரா நபா அதுல 31வது ஆயத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 20வது பலன் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கியாமத் நாளில் அவர்களை என்ன செய்யறான்? அவர்களை பாதுகாத்துகின்றான். அவளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீங்கை விட்டும் நாளை மறுமையிலே அவர்களை எல்லாம் பாதுகாத்து விடுகின்றான். இது சம்பந்தமான வசனம் சூரா ஜுமர்ல 61வது வசனம், சூரத்துல் மரியம்ல 72வது வசனத்துல பதிவு செய்யப்பட்டது. அடுத்து 21வது பலன் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தக்வா உடையவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலன் அவர்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் நுழைவிக்க செய்து விடுகின்றான். இது சம்பந்தமான ஆயத்து சூரா ஆல இம்ரான்ல 198வது வசனம், சூரத்து ஜுமர்ல 73 மற்றும் 20வது வசனத்துல பதிவு செய்யப்பட்டது. அடுத்து 22வது பலன் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை யாரெல்லாம் பரிகாசம் செய்தார்களோ, அந்த தக்வா உடையவர்களை இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? வாங்க சொன்னவொடனே பள்ளியாசலுக்கு போறவங்கள பரிகாசம் பண்றது, இது நிறைய நடக்குது. இவர் மட்டும் பெரிய தொழுவாடி அப்படியே பரிகாசம் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. ஆனால் தன்னை யார் பரிகாசம் செய்தார்களோ அந்த பரிகாசத்துக்கு பகரமாக அவருக்கு என்ன கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீ நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா? வாங்க சொன்னவொன்னே அவர் பள்ளத்துக்கு வந்தாருன்னா அவரை என்ன கிண்டல் பண்றது, நம்ம இவர் மட்டும் பெரிய தொழுவாடி நடப்பு அப்படின்னு செய்யறது, அவரை கிண்டல் பண்றது. இதே மாதிரி ரசூலுல்லாவை கிண்டல் பண்ணாங்க. ரசூலுல்லாவை கிண்டல் செஞ்சவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன தெரியுமா? அல்லாஹ் பூமியில இழுத்துட்டாங்க. ஒரு தொழுகையாளியை நாம் அவர்களை நிந்திக்கும் பொழுது, அவருடைய மனதை புண்படுத்தும்படியாக அவரை நாம் செய்யும் பொழுது, கிண்டல் செய்யும் பொழுது அல்லாஹ் பொறுத்துக்க மாட்டான். ஏன் தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்களோ, தொழுகைக்காக வந்துட்டாங்களோ அவர்கள் என்னுடைய பொறுப்புங்கிறான். எப்ப அந்த அடியான் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறானோ அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? தன்னுடைய பொறுப்புல உள்ளவர்களை நீ என்னுடைய அடியானை கிண்டல் பண்றியா அப்படின்னு நினைச்சிடான். அல்லாஹ் உள்ள பூமியில இழுக்க வச்சிருவான். ஆனா இப்ப இது வரைக்கும் யாரும் பூமியில நல்லா இழுக்கல. ஆனா அவனுக்கு உண்டான தண்டனைகள் என்ன செஞ்சிடும்? இந்த துன்யாவிலே கிடைச்சிருக்கு. இதேதான் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப தக்வா உடையவர்களாக யார் இருப்பார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், அவர்களை யார் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை மறுமை நாளில் எதிரிகளுக்கு மேலாக அவர்களை அந்தஸ்து நஞ்சினோம் உயர்த்திடுவோம். யார் பரிகாசம் செஞ்சாரோ அவருக்கு முன்னிலேயே அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த தக்வாதாரியுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திடுவான். இது சம்பந்தப்பட்ட வசனம் சூரா பக்ராவுல 212வது வசனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக தக்வாவுடைய பலன்கள்ல இறுதியான பலன் 23வது பலன் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னிடம் நெருக்கமாக ஆக்கிக் கொள்வான். அல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருக்கும். இந்த பாக்கியம் யாரு கிடைக்கும்? யாரு தக்வாவோட இந்த துன்யாவில் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும்? அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தௌஃபீக் நமக்கு கிடைக்கும். இது சம்பந்தப்பட்ட ஆயத்து சூரத்துல் கமர்ல 54, 55வது வசனங்கள். இப்படியாக யார் தக்வாவுடையவர்களாக வாழ்வார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குர்ஆன் வசனத்தின் மூலமாகவே முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இன்னும் பல வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்துல நாம பார்க்கும் பொழுது யார் தக்வாவுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் சொல்லிட்டு சில பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புக்கு அல்லாஹ் தன்னை பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த துன்யாவில் நிறைய பேருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு.
மதரசாவில் உஸ்தாதா இருப்பாங்க, பள்ளிவாசல் நிர்வாகியாக இருப்பாங்க, மதரசாவுடைய நிர்வாகிகளாக இருப்பாங்க, ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருப்பாரு, தொண்டர்கள் இருப்பாங்க. இப்படியாக எந்தெந்த பொறுப்புகள் இருக்குதோ அந்த பொறுப்புக்கு சில தகுதிகள் நம்ம வச்சிருவோம். அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, நான் சில பொறுப்புகளை சில பேருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த பொறுப்புக்கு என்னை பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற தன்மையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு ஆயத்து வருது குர்ஆன்ல, சூரத்து தௌபால 18வது வசனம். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில்லாஹி வ அகாமஸ் ஸலா வ ஆத்தஸ் ஸகா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், பள்ளிவாசல்களை இந்த இன்னமா யஅமுருன்னு வருதுல, இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, பள்ளிவாசலை செழிப்பாக்கக்கூடியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிவாசலுக்கு தொழக்கூடியவங்க, பள்ளிவாசலுக்கு குர்ஆன் ஓதக்கூடியவங்க, பள்ளிவாசலுக்கு திக்ர் செய்யக்கூடியவங்க. இப்படி பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலில் செய்யக்கூடிய அமலின் மூலமாக பள்ளிவாசலை செழிப்பாக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்விற்கு மட்டுமே பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ். அந்த யஅமுரு அப்படிங்கிறதுக்கு 2வது அர்த்தம் என்னன்னு சொன்னா, பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். 2வது அர்த்தம் என்ன? பள்ளிவாசலை பராமரிக்கக்கூடியவர்கள், நிர்வகிக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டும், வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை கொண்டும் அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். காஃபிர், முஷ்ரிக்கு, மஜூசி, யஹூதி, நசாரா இவங்களாம் என்ன செய்ய முடியாது? பள்ளிவாசல் நிர்வகிக்க முடியாது. அதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. முதல் கட்டளை அல்ல, முதல் ஷரத்து வைக்கிறான், என்னை ஈமான் கொண்டிருக்கணும், மறுமையினால ஈமான் கொண்டிருக்கணும். அவங்க தான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்ய முடியும். இது ஒன்று. 2வது, அகாமுஸ் ஸலா, தொழுகைகளை நிலைநாட்டணும். 5 வக்து பள்ளிவாசலுக்கு கம்பல்சரி அவர் தொழுவும். 3வது, வஆத்தஸ் ஸகா, ஜகாத்தை கொடுக்கக்கூடிய. அதாவது ஜகாத்தை கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? அவர் வசதி படைத்தவராக இருக்கும். ஏன் அல்லாஹ் வசதி படைத்தவராக இருக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன் ஏழையிலேயே நல்ல தக்குவாதாரிகளாக இருப்பாங்க, அவங்கள பஞ்சாயத்தை போட்டா என்ன, அவங்க நிர்வாகியை போட்டா என்ன அப்படின்னு செய்யும் பல கேள்விகள் வரும். அப்ப ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு யார் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவங்களையே அல்லாஹ் போட சொல்றான். அப்படின்னா பள்ளிவாசலுடைய வேலைகள் ஏதேனும் பொருளாதார சிக்கல் ஏற்படும் பொழுது அவர் என்ன செய்வாரு? தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து போட்டு அதை முடிச்சிருவார். அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜக்காத்தை கொடுக்கணும். அவரு கரெக்டா என்ன செய்யணும்? ஜக்காத்து கொடுக்கணும். அடுத்து மிக முக்கியமானது அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணும். யாராச்சும் குரலை தூக்கி பேசிட்டா அப்படி கம்முன்னு இருந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எதிர்த்து நிற்கணும், கம்பீரமா பேசணும். பள்ளிவாசல் நிர்வாகிகள் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம சாதாரண நிர்வாகிகளை சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறோம். பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த அந்தஸ்து அல்லாட்ட இருக்கவங்களுக்கு அவங்கள்ட்ட மரியாதையாக நம்ம நடந்துக்கணும். எதிர்த்து பேசுறது, தவறான வார்த்தைகளை பேசுறது, கொச்சைத்தனமான வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசுறது கூட செய்யக்கூடாது. பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்காகவே அல்லாஹ் அவங்களை நிர்ணயிச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய பிரதிநிதிகள் அவங்களை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்தணும் அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? அவங்கள கண்ணியப்படுத்தணும். அப்ப அவங்க என்ன செய்யணும்? யாராச்சும் சத்தத்தை உயர்த்தி பேசுறாங்கன்னு சொன்னா உட்கார்றாங்க, நான் சொல்றது நீ கேளு, இப்படி சொல்லணும், கம்பீரமா பேசணும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்விற்கு மட்டுமே அவர் பயப்படக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்வாரு? கம்பீரமா பேசுவார். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பொறுப்பை அல்லாஹ் நமக்கு ஒப்படைக்கும் பொழுது அந்த இடத்துல தன்னை பயப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? கட்டளை இடுகின்றான். இன்னொரு ஒரு ஆயத்தை பாருங்க, சூரத்துல் பக்ராவுல 45வது வசனம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின், அந்த தொழுகையானது மிகவும் பாரமாக இருக்கும். யாருக்கு? யாருக்கே தவிர, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவர்களை தவிர. அல்லாஹ்வை யார் பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு தொழுகை பாரமாவே தெரியாது. அல்லாஹ்வுடைய அச்சம் யாரோட உள்ளத்துல இல்லையோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தொழுகை பாரமா தான் தெரியும். அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல இல்லாதவங்களுக்கு தொழுகை பாரமாக தான் ஆகும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த திருவசனத்துல சொல்லி காட்டுறோம். இப்ப இந்த திருவசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அந்த தொழுகை என்பது யாருக்கு பாரமாக இருக்கும்? என்னுடைய பயம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு அது பாரமாக அமையும். அப்ப தொழுகை வரக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய அச்சத்துல வர்றாங்க என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்படியாக பல வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல விஷயங்களை சொல்லி காட்டுறான். இப்ப இந்த ஆயத்துல பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல நம்ம உதவி செய்யணும்னா, சில பேர் பார்த்தோம்னு சொன்னா நான் தொழுதுட்டு தான் இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான், வருஷக்கணக்காக நான் தொழுதுட்டு இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் வஸ்தாயினு பிஸ்ஸபரி, முதல்ல சபர் பொறுமையை அல்லாஹ் சொல்றான். பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல நீங்க உதவி செய்யுங்க. தொழுதுகிட்டே இருக்கிறீங்களா, தொழுதுகிட்டே இருங்க, பொறுமையா இருங்க. நீங்க எது அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்களோ அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பா உங்களுக்கு தருவான். நீங்க அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, துன்யா மற்றும் ஆகிரத்தினுடைய விஷயத்துல என்ன செய்வாங்களாம், மூமின்கள் பொறுமையாக இருப்பாங்க, தொழுது கொண்டு அதில் பொறுமையாக அவர்கள் இருப்பார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தர்றாங்க. அதே போல முகாத்தி இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரும் பொழுது, பொறுமையை கொண்டு யார் பொறுமையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடுறாரோ, பொறுமையாக இருக்கிறாரோ அவர் மறுமையை தேடுகிறார். தொழுகையை கொண்டு உதவி தேடுவது என்பது அவர் மற்ற ஃபராயில்கள் கடமையான விஷயங்கள் என்ன செய்கிறாரு, அவர் அல்லாஹ்விடத்திலே அந்த கடமையை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ் என்ன செய்கிறார், உதவி தேடுகிறார் என்ற விளக்கத்தை அவங்க சொல்றாங்க. அதுமாதிரி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, சபுர் அப்படின்னு சொன்னா சபுர் பொறுமைங்கிறது ரெண்டு வகை. சபுர் சபுரானி, பொறுமை என்பது ரெண்டு வகையாக இருக்கு. சபுருன் இந்தல் முசீபத்தி, அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு முசீபத்து நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்யறது, பொறுமையாக இருக்கிறது. இது ஹசனும் அழகான. இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, அஹசனு மின்ஹு சபுர், மிக அழகான பொறுமை ஒண்ணு இருக்குது. அது என்ன பொறுமை தெரியுமா, அல்லாஹ் எதை ஹராமாக ஆக்கிட்டானோ அதை விட்டும் தன்னை தற்காத்து கொண்டு பொறுமையாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செஞ்சிட்டான், இதை ஹராம்னு சொல்லிட்டான், அப்ப அந்த விஷயத்தை விட்டு அவரு தவிர்த்திருப்பதற்கு என்ன செய்யணுமா, பொறுமையாக இருக்கணும். அந்த பக்கம் என்ன செய்ய, அவரை போகாம என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒருத்தருக்கு என்ன செய்யறாரு, தம் அடிக்கணும்னு தோணும், சிகரெட்டு குடிக்கணும்னு தோணுது. சிகரெட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது பாவம், நம்ம சொல்லியாச்சு, இன்னும் குடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். ஏன்னா அந்த உடல் இருக்கு பார்த்தீங்களா, அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. இந்த உடல் இதை நான் பல பையனை நான் சொல்லியிருக்கேன். இந்த உடல் அமானியம். இந்த உடல் நமக்கு சொந்தம் இல்லைங்க, இந்த உடல் நமக்கு சொந்தம் இல்லை. ஒவ்வொரு உறுப்பும் அமானியம். இன்னல்லாஹ் ஹஷ்ஷரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும் பிஅன்னலஹுமுல் ஜன்னah, உங்களுடைய உடலையும் பொருளையும் சொர்க்கத்திற்கு பாரமாக நான் விலைக்கு வாங்கிட்டேன் நல்லா சொல்றான். விலைக்கு வாங்கிட்டான் அல்ல, அப்ப அல்லாஹ்வுடைய பொருள். இந்த உடம்பு யார, அல்லாஹ்ட, நமக்கு சொந்தம் கிடையாது. ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு வீணா போகுது. சிகரெட் அட்டையிலே போட்டுருக்கான், குடிச்சா கேன்சர் வரும். எந்த மடையனாச்சும் குடிப்பானா சொல்லுவோம், அதிலே போட்டிருக்கான். எந்த அளவுக்கு நம்ம அதுல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறைய விளம்பரங்கள் வருது, பான் பராக் யூஸ் பண்ணாதீங்க, அந்த குடியை யூஸ் பண்ணாதீங்க, அதனால கேன்சர் வருது, வாயில கேன்சர் வரும், இப்படி பலவிதமான நோய்கள் இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. அதை நம்மளாம் என்ன செய்யறோம், இன்னைக்கு குடிச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், உடனடியாக விட்டுற முடியாது. என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் குடிப்பாரா, அதை பாதியாக்கணும். அப்புறம் ஒரு வாரத்தில் என்ன செய்யணும், 2 1 விட்டுணும். ஏன்னா நாளைக்கு அல்லாட்ட என்ன செய்யணும், நம்ம இந்த உடலுக்கு நம்ம அல்லாட்ட என்ன செய்யணும், பதில் சொல்லணும். ஏதோ அமானிதமா எல்லாம் கொடுத்துருக்கோம். அதே போல என்ன செய்யறாரு, தண்ணி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சாராயம் குடிக்கிறாரு. சாராயம் குடிச்சா என்ன ஆகும், 2 கிட்னியும் போயிடும். கிட்னி யார் கொடுத்தா, உடலே அல்லா தான் கொடுத்தான். அப்படிங்கும் பொழுது கிட்னி யார் கொடுத்தா, அடுத்த கொடுக்காரா, அல்லா தான் கொடுத்தான். அதையும் அதுக்கு அல்லாட்ட என்ன செய்யணும், பதில் சொல்லணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்க்குறோம், இல்லை நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன், உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது, வேலை பார்த்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்து இந்த சாப்பாடாக்குறாங்க பண்டாரி, அவங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அடுத்த நேரம் சம்பளத்தை காசை வாங்கினவோட நேரம் அங்கே தான் ஏங்க போறீங்க அப்படின்னா, குடிச்சா தாங்க உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வருது அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் குடிக்கக்கூடிய சாராயம் நீங்கள் பெரிய பாட்டில் எடுத்து குடிக்கணும் அப்படின்னா இல்லை, ஒரு மிடர் இல்லை. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு துளி நாக்கில் பட்டாரே அது ஹராம் தான். குல்லு முஸ்கிரின் ஹராம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. போதை தரக்கூடிய வஸ்து அனைத்துமே ஹராம். அது ஒரு துளியாக இருந்தாலும் என்ன, அது அவருக்கு ஹராம் தான். ஹராம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி யாரு குடிப்பார்களோ, ஒரு துளி, ஒரு டம்ளரு, ஒரு பாட்டிலு, ஆப்பு புல்லு முக்காலாம் கிடையாது,
ஒரு துளி யாருடைய நாக்களை உள்ள போயிடுச்சோ அவர் சொர்க்கத்துல நுழையதில்லை, சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாதுன்னாங்க. சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாதுன்னாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய உடல் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் எதை ஹராமாக ஆக்கிட்டானோ அந்த விஷயத்துல நாம் பொறுமை காக்க வேண்டும். அங்க ஷைத்தான் கொண்டு போவான், போமா, நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, பொறுமையை காக்கணும். இதேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்யுங்க, உதவி தேடுங்கள் என்று. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மூமின்கள், உண்மையான மூமின்கள் யார், வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்று சொல்லும் பொழுது அங்கேயும் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த தன்னை பயப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்றான். கத அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். மூமின்கள் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். யார்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். யார் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ, அல்லாஹ்வை பயந்து தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அப்ப தொழுகை நமக்கு கபூலாக ஆகணும், நாம் வெற்றி அடையணும்னு சொன்னா அந்த தொழுகையில கூட அல்லாஹ் என்ன கருத்து வைக்கிறான், அந்த குஷூ, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. இந்த ஹாஷிரூன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹாயிஃபூன், பயப்படக்கூடியவர்கள், சாக்கினூன், அமைதியானவர்கள். அமைதினா என்னங்க, தொழுகையில் நம்ம தப்பி கட்டி நிற்கிறோம். சில பேரை பார்த்தோம்னா இப்படி ஆடிக்கிட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டு தாடியை சொரிஞ்சிக்கிட்டு, சில பேர் தாடி பெருசா இருக்கும், தாடியை பிடிச்சிட்டே இருப்பார், தக்பீர் கட்டிட்டு தாடியை பிடிச்சிட்டே இருப்பார். இதெல்லாம் அதிகமான செயல்கள். தொழுகை முடிஞ்சிடும், தக்பீர் கட்டி நின்றுட்டோம்னா அப்படியே சிலையா நிற்கணும், அசையவே கூடாது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் போறோம் பாருங்க, ருக்கு போறோம், ருக்குல எந்திரிக்கிறோம், சஜிதா போறோம், அந்த மூமெண்ட் மட்டும்தான், அந்த அசைவு மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்ற எந்த அசையும் இருக்க கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, அசைகளை உட்காந்துக்கிட்டு முந்தி என்ன பிடிச்சிக்குவாங்க, முடிவு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறது. இப்படியே இந்த காத்தடிச்ச மரம் ஆடு தெரியுமா, அந்த மாதிரி என்ன செய்யறது, அத்தகையத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆடிட்டே இருப்பாங்க. நீங்க 3 தடவை நீங்க ஆடிட்டீங்கன்னு வைங்க, தொழுகை முடிஞ்சிடும். இது சட்டம். தொழுகையில அத்தகையத்தில் உட்காந்து நீங்க என்ன செய்யறீங்க, உட்காந்து ஆடுறீங்க. இப்ப 3 தடவை நீங்க ஆடிட்டீங்கன்னா தொழுகை முடிஞ்சிடும். மீண்டும் அந்த தொழுகை என்ன செய்யணும், தொழுகும். அதனாலதான் இவன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, தொழுகையில நிற்கும் பொழுது சாக்கினூன், அமைதியாக நிற்கணும், எந்தவித ஆரவாரம் இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்குன்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, குஷூஉல் கல்ப், உள்ளச்சத்தோடு இருக்கணும். உள்ளத்துல என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு தொழுகணும்னு சொல்றாங்க. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அந்த அச்சம், குஷூ என்பது இருக்கிறதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, பார்வையை தாழ்த்தி கொள்வார். மற்றும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அவர்களுடைய இறக்கையை அவர்களுக்காக விரிப்பார்கள் என்று இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல இப்னு கஸீர்ல சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல அவ்வளவு ஷைஇன் யுர்ஃபஉ மின் ஹாதிஹில் உம்மதி, என்னுடைய இந்த உம்மத்துல முதலாக உயர்த்தப்படுவது அல் குஷூ என்று சொல்லக்கூடிய தொழுகையினுடைய அந்த உள்ளச்சம் முதல் எடுக்கப்பட்டோம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா லா தரா ஃபீஹா ஹாஷிஆ, அந்த குஷூ என்று சொல்லக்கூடிய உள்ளச்சத்தை வேற யார்கிட்டயுமே நீங்க பார்க்க முடியாது. வருவாங்க, தொழுவாங்க, போவாங்க. அப்படின்னா ஒரு சலாம் கொடுத்து 2வது சலாம் கொடுத்து ஆள் காணாம போயிடுறாங்க. தொழுவெடுத்து 10 பேர் சலாம் கொடுத்து 2வது சலாம் கொடுக்கறதுக்குள்ள அவர் சலாம் கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்படி சலாம் கொடுத்தாலும் தொழுகக்கூடாது. இமாம் சலாம் கொடுத்தாலும் என்ன செய்யணும், அவர் சலாம் கொடுக்கணும். நிறைய பேரை நான் பார்க்குறேன், நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு வலது பக்கம் கொடுத்துட்டு இடது பக்கம் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ்னு கொடுக்கறதுக்குள்ள அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு கொடுத்துட்டு எப்படி ஓடி போயிடுறாரு. அப்ப தொழுகை என்ன செய்யாது. அப்ப இமாமுக்கு நீங்க முந்திட்டீங்க, இமாமை எப்படி நீங்க முந்திட்டீங்களோ அந்த தொழுகை 4 ரக்காத்தும் கூடாது. மீண்டும் அந்த தொழுகை என்ன செய்யணும், நீங்க தொழுகணும். இது தொழுகையுடைய சட்டம். இப்படியாக தொழுகையில பல சட்டங்கள் இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துல முதலாக அல் குஷூ என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளச்சம் எடுக்கப்பட்டு விடும். ஏதோ வருவாங்க, தக்பீர் கட்டுவாங்க, இமாம் குனிறாரு, நானும் குனிகிறேன், இமாம் நிமிர்றாரு, நானும் நிமிர்றேன், சலாம் கொடுக்குறாரு, நானும் சலாம் கொடுக்குறேன், துவா ஓடுறாரு, ஆமீன் சொல்றேன், வீட்டுக்கு போயிடுறேன், அவ்வளவுதான். அந்த குஷூ என்று சொல்லக்கூடிய உள்ளச்சம் என்பது இல்லாமல் போய்விடும். யாரிடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தி தபரானியிலே பதிவு செய்யப்பட்டது. அப்ப சிறந்த மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதிலே 2வது அம்சம் என்ன, அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்திலே முழுமையாக இருக்க வேண்டும். அடுத்து 3வது
சிறந்த மனிதனுடைய மூன்றாவது தன்மை என்னவென்று சொன்னால் அடையாளம் ஆமுருகும் பில் மஅரூஃப், நன்மையை அவர் ஏவக்கூடியவராக இருப்பார். நன்மையான விஷயத்தை என்ன செய்வார்? அவர் ஏவிக்கொண்டே இருப்பார். இப்ப நன்மையான விஷயத்தை ஏவுவதுனா என்ன? நன்மையான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, நன்மையான விஷயங்கள் நன்மையான காரியங்கள் எவ்வளவு இருக்கு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆயத்துல, அல்லதீன இம்மக்கன்னாஹும் பில் அர்தி அகாமு ஸலாத வ ஆது ஸகாத் வ அம்ருஹும் பில் மஅரூஃபி வ நஹூ அனில் முன்கர் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். அல்லதீன இம்மக்கன்னாஹும் பில் அர்தி, இந்த பூமியிலே அவர்கள் தங்கி இருப்பார்களே அப்படிப்பட்டவர்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? பூமியில தங்கி இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அகாமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ ஆது ஸகாத், ஜகாத்தை கொடுப்பார்கள். வ ஆம்ருஹும் பில் மஅரூஃப், வ ஆம்ருஹும் பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள். வ நஹூ அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், காரியங்களுடைய முடிவு அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்று இந்த ஆயத்து சூரத்துல் ஹஜ்ஜில 41வது வசனம். இந்த ஆயத்துல விளக்கத்தை சொல்றாங்க. அல்லதீன இம்மக்கன்னாஹும் பில் அர்த், பூமியிலே தங்கி இருக்கக்கூடியவங்க, வாழக்கூடியவங்க. அப்ப இந்த அல்லதீன இம்மக்கன்னாஹும், இப்படி தங்கி இருக்கிறவங்க யாரு? இதுல பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா இறுதியாக இந்த ஆயத்திலே சொல்லப்படக்கூடிய நபர்கள் யார் என்பதையும் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்க? இந்த பூமியிலே வசிப்பவர்கள் என்று சொன்னால் அல் முஹாஜிரீன்கள் வல் அன்சாரிகள், முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும், மேலும் அவர்களை யார் பின்தொடர்ந்து சென்றார்களோ வத்தாபியூன பில் இஹ்சான், மேலும் அந்த சஹாபாக்களை பின்தொடர்ந்து யாரெல்லாம் சென்றார்களோ அவர்கள் அனைவரையும் இந்த அல்லதீன இம்மக்கன்னாஹும் என்ற வார்த்தை குறிக்கும். இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்றாங்க, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் எடுத்துக்கொள்ளும். ஹஜ்ரத் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யார் 5 நேர தொழுகைகளை தொழுகின்றார்களோ அவர்களை இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த 5 வேளை தொழுகை உடையவர்களை இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ளும். அல் ஹசனுன் வ அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 2 பேரும் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை பற்றி அல்லாஹ் அந்த திருவசனத்துல சொல்லி காட்டுறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சஹல் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நன்மையை ஏவுதல் தீமையை தடுப்பது என்பது இது வாஜிபான விஷயம். ஒரு தலைவர் இருக்கிறார்னு சொன்னா அவன் மீது இது வாஜிபாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. சரி, இப்ப இந்த ஆயத்துல அல்லதீன இம்மக்கன்னாஹும் பில் அர்தி என்று சொன்னால் இந்த பூமியிலே தங்கியிருப்பவர்கள் அப்படின்னா யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நம்மை அல்லாஹ் சொல்றான். நம்மளை பத்தி என்ன செய்யறா அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம என்ன செய்வோம்? வ அகாமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவோம். வ ஆது ஸகாத், ஜகாத்தை கொடுப்போம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வ ஆமுருஹும் பில் மஅரூஃப், நன்மையை அவர்கள் ஏவக்கூடியவர்களாக இருப்பாங்க. வ நஹூ அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்றான். இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இது போன்று நிறைய வசனங்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது. நன்மையான விஷயங்கள் நம்ம முந்தி வரணும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு, வஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியம் என்ன செய்யுங்க, நீங்கள் முந்துங்கள், முந்தி வாங்க. நீங்க நம்ம என்ன நன்மையான விஷயத்தை மட்டும் பிந்திக்கிறோம். நீங்க நம்மகிட்ட காசு கேட்டுருவாங்களோ அப்படின்னு என்ன செய்யுது, அப்படியே ஒதுங்கிடுறது. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல காசு கொஞ்சம் குறைவாக வச்சிங்கன்னா, கொஞ்சம் போட வேண்டியது இருக்குன்னா வாயை திறக்க மாட்டாங்க சில பேர், அப்படியே ஒதுங்கிக்குவாங்க. நான் நன்மையான விஷயங்களுக்கு முந்துகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உண்மையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தாடு அலல் கைர், என்ன செய்யறாரு, ஒரு நன்மையான விஷயத்தின் பக்கம் காட்டி கொடுக்கிறார். இது ஒரு நன்மையான காரியம், தன்னால செய்ய முடியல, ஆனா ஒரு நன்மையான செயல் பக்கம் என்ன ஒருத்தருக்கு அறிவித்து கொடுக்கிறார். அப்படி அறிவித்து கொடுத்தால் கஃபாஇஹி, அந்த செயலை அவர் செய்தவரை போன்று, அந்த செயலை அவர் செய்தவரை போன்று. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்ப நம்மளால என்ன செய்ய முடியல, என்னால சதக்கா கொடுக்க முடியல, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை. பிறருக்கு நம்ம சொல்றோம், ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது, நீங்க சதக்கா செய்யுங்க, ஏழை எளிய மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உணவு சமைத்து போடுங்க. இப்படியே நம்ம என்ன செய்ய, நன்மையான விஷயங்களை நம்ம அறிவித்து கொடுக்கணும், நீங்க செய்யுங்க அப்படின்னு. அந்த காரியத்தை அவர் செஞ்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கும் அந்த நன்மை உண்டு. யார் ஏவினாரோ, யார் அவருக்கு இதை எடுத்து சொன்னாரோ அவருக்கு என்ன செய்யும், அந்த நன்மைகள் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சிறந்த மனிதர்களாக வாழக்கூடிய அடையாளங்கள் எந்த அடையாளங்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றானோ அந்த அனைத்து விதமான அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வந்து வாழ்வதற்கு உண்டான உயர்ந்த அந்த தகுதியை நம் அனைவருக்கும் எல்லாம் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.